உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கான் சார்பில் சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. பிறப்பு அற்ற பகவான் கிருஷ்ணரின் அவதார தினம் ஆண்டுதோறும் ஆவணி மாத அஷ்டமி திதியன்று உலகம் முழுவதும் உள்ள கிருஷ்ண பக்தர்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கான் இயக்கத்தின் சார்பில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை அடுத்த அக்கரையில் கடந்த 15ஆம் தேதி முதல் 4 நாட்களாக இவ்விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. 5000 வருடத்திற்கு முன் ஆன்மீக திருநாடான கோலோக விருந்தாவனத்திலிருந்து பௌதிக உலகில் இருக்கும் இப்பூமியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபார யுகத்தில் கிருஷ்ண பட்சத்தில் 8ஆம் நாளான அஷ்டமி திதியில் தோன்றினார். பிறப்பற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜன்ம தினத்தை கொண்டாடுவது கிருஷ்ண ஜெயந்தியின் மிகப்பெரிய சிறப்பு தன்மையாக அமையப்பெறுகிறது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பாக 105 நாடுகளில் இன்று கிருஷ்ண ஜெயந்தியை பக்தர்கள் கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாடி வருகின்றனர். இஸ்கான் சென்னை கிளையில் கடந்த 40 வருடமாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலை சோழிங்கநல்லூரில் கடந்த 3 வருடமாக மிக பிரம்மாண்டமான முறையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனால் பக்தர்கள் அனைவரும் கிருஷ்ணரின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவரின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தர்கள் பஜனை கோஷங்களுடன் பரவசத்துடன் ஆடி பாடி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினர். கிருஷ்ணரின் சிலைகள், முத்துகள், பவளம், தங்கம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களாலும் பிருந்தாவனத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட விலை உயர்ந்த பட்டு ஆடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது.